மரியாதைராமன் கதைகள் பாகம் 2. தன் குழந்தையைக் கொன்று சக்களத்தி மேல் பழி போட்டது. தன் குமாரனுக்கு மரியாதைராமன் என்கிற பேரும் நீதிபதி உத்தியோகமும் கிடைத்த சமாசாரத்தை அவன் தகப்பன் கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு வந்து, ஓகோ பிள்வாய், என்ன காரியம் செய்தாய்? இப்படி மதிமோசம் போகலாமா? நியாய சூச்சம் அறிகிறது தேவர்களுக்கும் எளிதல்லவே. சற்றே பிசகினால் அதிக பாவம் விளையுமே. நீ இந்த நீதிபதியத்தை விடு என்று சொன்னான். விட்டு அதைக் கேட்டு மரியாதைராமன், ஓய் என் பிதாவே, கோபம் செய்ய வேண்டாம். கடவுளானவர் எப்படிப்பட்ட நியாய சூட்சமத்தையும் கண்டுபிடிக்கத்தக்க புத்தியைக் கொடுத்து அதிலே எவ்வளவும் குற்றம் வராமல் என்னை காப்பாற்றுவார். தானாக வந்த சீதேவியை காலாலுதைத்துத் தள்ளுவது போல் உலகத்தை எல்லாம் ஆளும் அரசனாலே கிடைத்த இந்த நீதிபதி ஸ்தானத்தை விட்டுவிடச் சொல்லாதிருக்கும்படி உம்மை பிரார்த்திக்கிறேன் என்றான். இந்தச் சொற்களைக் கேட்டு மறுத்துச் சொல்லுதற்கு இடமில்லாமல், உன்னிஷ்டப்படி செய் என்று சொல்லிவிட்டுப் போயின பின்பு நான் இனி இவனுடன் சகவாசம் செய்வேனேயானால் இவனுக்கு வருகிற குற்றத்துக்கும் பழிக்கும் ஆளாக வேண்டும். ஆகையால் தேசாந்திரம் போகிறதே உத்தமம் என்று நினைத்துக் கொண்டு தன் மகனுடனே சொல்லாமல் பிரயாணம் செய்து கொண்டு போகிற போது, அன்று இராத்திரி ஒரு ஊரிலே ஒரு இராத்திரி ஒரு வீட்டிலே இறங்கினான். அந்த வீட்டுக்காரன் அன்றைக்கு வெளியிலே போயிருந்தான். அவன் மனைவிமார்கள் 2 பேர் மாத்திரம் இருந்தார்கள். மூத்தவள் நித்திரை போய்விட்டாள். தலைக்கடை திண்ணையில் படுத்திருந்த மரியாதைராமன் தகப்பன் தன் பிள்ளைக்குச் சம்பவித்ததைக் குறித்து தூக்கம் பிடியாமல் கொண்டு இருந்தான். எண்ணமிட்டு, ஆனால் பாதி இராத்திரியிலே அவனையும் தன் சக்களத்தையும் தூங்கிவிட்டாரென்று நினைத்து, இளையவள் இதுவே நல்ல தருணமென்று தன் சோர நாயகனை உள்ளே அழைத்துக் கொண்டு போய்ச் சரசத்துடனே இருக்கிற சமயத்தில் அதற்கு விரோதமாக தன் குழந்தை முழித்துக் கொண்டு வேறிட்டு அழுத வாக்கியத்தைக் கண்டு கழுத்திற் பிசக்கிக் கொன்று அதை மூத்தவள் பக்கத்திலே கிடத்திவிட்டு தன் இஷ்டத்தை நிறைவேற்றிக் கொண்டு விடியார்காலத்திலே கள்ளப் புருஷனை அனுப்பிவிட்டு ஊரெல்லாம் அறியும்படியாகத் தன் பிள்ளையை சக்களத்தி பொறாமையினாலே கொன்றா என்று பழிபோட்டுக் கூவியெழுது கொண்டு மரியாதை ராமனிடத்திலே பிராது செய்யப் போனாள். இதுகளையெல்லாம் தப்பாமல் பார்த்துக் கொண்டிருந்த மரியாதைராமன் தகப்பன் தனக்குள்ளே ஆச்சரியப்பட்டு, நல்லது, இந்த வழக்கைக் குறித்து என் மகன் சரியாக தீர்ப்புச் செய்வானேயாகில் மற்ற வழக்குகளிலும் பிசகமாட்டானென்று நம்புவேன் என்று மறுபேசன் கொண்டு நியாயசலத்துக்குச் சமீபத்தில் வந்திருந்தான். மரியாதைராமன் அந்த விபச்சாரி செய்த பிராதை கேட்டு சேவகரைக் கேட்டு மூத்தவளை அழைப்பித்து, நீ ஏன் இப்படிப்பட்ட சிசகத்தி செய்தாய் என்று கேட்டான். இறைவனே, நரகத்துக்கு ஆளாகத்தக்க இந்த மகாபாதகத்தை கடவுளறிய நான் செய்ததில்லை என்றாள். அந்தச் சொல்லைக் கேட்ட மாத்திரத்திலே இளையவளோ, ஓ நியாயாதிபதியே, இவள் மிகவும் மோசக்காரி. கொலை செய்தாளென்பதில் நீர் எவ்வளவும் சந்தேகப்படாதேயும் என்றாள். இவ்விருவர் சொல்லையும் கேட்டு சந்தேகப்பட்டு, இதற்குச் சாட்சி உண்டா என்று கேட்டான். அதற்கு இளையவள், என் கண்களேயல்லாமல் வேறே சாட்சியில்லை என்றாள். நியாயாதிபதி தேவதைக்கு தியானித்துக் கொண்டு உண்மையை வெளிப்படுத்தத்தக்க ஒரு யோசனை தனக்குள்ளே செய்து அவ்விரண்டு பெண்டுகளையும் பார்த்து, உங்களுக்கு வேறு சாட்சியில்லாமையால் புடவையை அவிழ்த்துவிட்டு நிர்வாணமாக இந்த மகாசபையை 3 சுற்று வந்து சத்தியம் செய்யுங்கோள் என்றான். இந்தச் சொல்லைக் கேட்ட மாத்திரத்திலே சின்னவள் அப்படியே செய்யத் துணிந்தாள். பெரியவளோவென்றால், என் உயிர் போனாலும் போகட்டும், இப்படிப்பட்ட மானக்கேடான காரியத்துக்கு உட்பட மாட்டேன் என்று தனக்குள்ளே நிச்சயித்துக் கொண்டு, ஓய் நியாயாதிபதியே, அந்தக் குழந்தையைக் கொன்றவள் நானே. என்னை அதற்கு தகுதியான தண்டனை செய்யாமல் இப்படிப்பட்ட மான பங்கம் செய்யாதே என்றாள். நியாயாதிபதி இவ்விருவர் சொல்லையும் கண்டு இளையவள் முழு மோசக்காரி என்றறிந்து சில அடிகள் அவளை அடித்து அவள் வாயைக் கொண்டே நிஜத்தை வெளிப்படுத்தி அவளை தூக்கில் போட உத்தரவு கொடுத்தான். இளையவளுக்கு தானொன்று நினைக்க தெய்வமொன்று நினைக்கும் என்கிற பழமொழிப்படி நேரிட்டது. இதுகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த மரியாதை ராமன் தகப்பன் அளவற்ற சந்தோஷத்தை அடைந்து புத்திரனிடத்துக்குப் போய், மரியாதைராமன் என்கிற பேரும் இந்த தொழிலும் உனக்குக்கும் இப்படிப்பட்ட புத்தி யுஷ்டிகளை உனக்குக் கொடுத்த கடவுளுக்கு நான் வந்தனம் செய்கிறேன். நீ தீர்க்காயுக உள்ளவனாக சுகத்தோடே வாழ் என்று ஆசிர்வாதம் செய்து தன் வீட்டுக்குப் போய் சேர்ந்தான்.